விஜய் அவங்கள எந்த மக்களுமே அது ஒரு அரசியல் தலைவருங்கிற களத்தோ பார்ப்பதை விட தங்களுடைய உறவுகளாக பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் நிஜம். நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் அனைவருமே எந்த மக்களாக எந்த மாவட்டமாக இருந்தாலும் விஜய் அவர்களை ஒரு உறவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பெரும்பாலான மக்களுடைய எண்ண ஓட்டம். இப்பொழுது தாங்கள் உறவாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரால் நம்மளுடைய பகுதிக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. இதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை அந்த மக்கள் புரிந்திருக்கிறார்கள். எனவே அவர் அழைப்பு கொடுக்கிறார், உங்களை நான் பார்க்க வேண்டும் அப்படிங்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு மக்களின் இப்பொழுது தலைவரை அங்கு வரக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கி அவர் மீது ஒரு நெருக்கடியை திணித்துக் கொண்டிருக்கின்றது ஆளுகின்ற ஆட்சியாளர்கள். அப்படிப்பட்ட சூழலில் தலைவர் மீண்டும் இங்கு வந்தால் அவருக்கு ஒரு சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாம் போய் அவரை பார்ப்போம் என்கின்ற களத்தில் அந்த மக்கள் அவர் அழைத்தவுடன் வருவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் நிஜம். அதுபோல விஜய் அவர்களை பொறுத்த மட்டில் அவருடைய மனிதாபிமானம் அவரை மகாத்மாவாக அடையாளப்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 75% மேற்பட்டவர்கள் விஜய் அவர்களுடைய ஆட்சி வர வேண்டும், விஜய் அவர்களோடு நாம் நிற்க வேண்டும், விஜய் அவர்கள் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றக்கூடிய விதமாகத்தான் நீங்கள் இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கின்றது சென்னையில். இந்த மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய களங்கள் நாம் அனைவருமே பார்த்திருக்கின்றோம். இங்கு 4300 கோடி ரூபாய் செலவில் இங்கு இருக்கக்கூடிய மழைநீர்கள் எல்லாம் வெளியே கொண்டு வருவதற்கான கால்வாய்கள் அமைக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற நிலைப்பாட்டில் இந்த ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்காவது அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? எந்த சாலையாவது சரியாக செப்பனிடப்பட்டிருக்கிறதா? இதை குறித்தெல்லாம் எந்த ஊடகத்தை சார்ந்தவர்களும் கருத்துக்களை பதிவிடவில்லை. ஒட்டுமொத்தமாக கரூர் சார்ந்த விடயங்கள் விஜய் அவர்களை சார்ந்ததை மட்டுமே மையப்படுத்தி பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இந்த ஊடகங்களுக்கு பணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நிஜம். அதற்காக ஒரு பெரிய சந்தித்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடம் அவர்களுடைய சூழல் என்ன, அவர்களுடைய வருமானம் எதனை மையப்படுத்தி இருக்கிறது, இன்னும் ஒரு 5 வருடங்கள் கழித்து அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், அவர்கள் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நிரந்தரமாக அவர்களுக்கு நாம் என்ன செய்தால் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும், இவைகள் அனைத்தையுமே புள்ளி விவரமாக எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தான் தயார் என்றும் அங்கு விஜய் அவர்கள் தன்னை ஒரு சகோதரனாக, ஒரு தாய்மாமனாக, ஒரு அண்ணனாக, ஒரு உறவாக, ஒரு நட்பாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த மக்களோடு ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு நிறைவேற்ற வக்கில்லாமல் பல ஊடகங்களை கையில் வைத்துக் கொண்டு பொய்யான தகவலை பரப்பிக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாக்குறுதிகளை பற்றிய எந்த கவலையும் இருக்க போவதில்லை. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு நேர்மையான மனிதர், ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதர், இந்த சமூகம் தேடி எடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய மனிதர். எனவே அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அது டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தாவேகா ஆதரவாளர் இன்பா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் நடந்த சம்பவத்தில் 41 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. அந்த குடும்பங்களில் விஜய் அவர்கள் மகாபலிபுரத்தில் இப்போ சந்திச்சுட்டு இருக்காரு. இதில் மெயினாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக நின்று தான் போராடணும், போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 41 குடும்பங்களும் இப்போ மகாபலிபுரத்தில் மீட் பண்ணுறாங்களா? இது என்ன மாதிரியான அரசியல் நடந்துட்டு இருக்கு சார்? இந்த அரசியல் தவறான அரசியலாக என்னால் பார்க்க முடியல. அது ஏன் தவறான அரசியலா பார்க்க முடியலன்னா, விஜய் அவர்கள் அந்த கரூருக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போறாரு. அந்த பிரச்சாரத்தில் ஒரு துயர சம்பவம் நடந்துருது. ஆனால் இந்த துயர சம்பவத்தை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசியலை சார்ந்தவர்கள் எடுத்தார்கள். இதுதான் நிஜம். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த யாரும் இதை மையப்படுத்தி ஒரு வாக்கு வங்கியை பெருக்க வேண்டும் என்ற எந்த விதமான அரசியல் களத்தையும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் எடுக்கல. அதுபோல விஜய் அவங்களும் அது சார்ந்த எந்த களங்களையும் எடுக்கல. அந்த மக்களை போய் சந்திக்கணும், இப்படி ஒரு துயரம் நடந்துருச்சு, நம்ம அந்த மக்களை போய் சந்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மிக தெளிவாக இருந்தாங்க. அதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஊடகங்கள் வாயிலாகவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கு நடைபெற்ற அந்த நிகழ்வுகளை வைத்தும் நம்மால புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அங்கு விஜய் அவர்கள் வந்துவிடக் கூடாது என்பதை மையப்படுத்தி தடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இப்போ ஒரு அரங்கம் கேட்குறாங்க, அந்த அரங்கம் கொடுக்கப்படலை. அங்கு வருவதற்கான ஏற்பாடுகளுக்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்கிறோம், காவல்துறை கொடுக்கல. அப்படின்னா திட்டமிட்டு விஜய் அவங்க கரூருக்கு வந்துவிடக் கூடாது என்பதுதான் அதுல
சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது, விஜய் அவர்கள் மீது எந்த மக்களுமே எந்த விதமான மன வருத்தமும் இல்லை. அனைவருக்குமே தெரிந்திருக்கிறது அங்கு ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. அதன் பின்னணியில் என்ன இருக்கிறது, என்ன நடந்தது என்கின்ற விடயங்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்திற்குள் உண்மை தெரியக்கூடிய ஒரு நிலைமை வரும். அப்பொழுது பல உண்மைகள் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக தெரியும் விஜய் அவர்களுக்கு இதில் எல்லளவும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது. எனவேதான் அவர்கள் விஜய் அவர்கள் வர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. விஜய் அவர்கள் அந்த வாட்ஸ்அப் மூலம் பேசிய பொழுது அதை அங்கீகரித்தார்கள். தலைவர் பேசியிருக்காரு, தலைவர் என்பதை விட ஒரு மனிதர், நல்ல ஒரு மனிதர் நம்மளோடு பேசியிருக்கிறார் என்கின்ற களத்தோடு தான் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது விஜய் அவங்கள எந்த மக்களுமே அது ஒரு அரசியல் தலைவருங்கிற களத்தோ பார்ப்பதை விட தங்களுடைய உறவுகளாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நிஜம். நீங்க பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே எந்த மக்களாக எந்த மாவட்டமாக இருந்தாலும் விஜய் அவர்களை ஒரு உறவாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பெரும்பாலான மக்களுடைய எண்ண ஓட்டம். இப்பொழுது தாங்கள் உறவாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரால் நம்மளுடைய பகுதிக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. இதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை அந்த மக்கள் புரிந்திருக்கிறார்கள். எனவே அவர் அழைப்பு கொடுக்கிறார், உங்களை நான் பார்க்க வேண்டும் அப்படிங்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு மக்கள் இங்கு வராங்க. இது ஒன்றும் தவறான அரசியலோ அல்லது இது ஒரு தவறான நிகழ்வோ என்னால் பார்க்க முடியாது. காரணம், ஒரு தலைவனுடைய பிறந்த நாளுக்கு நாம் போய் பார்க்கிறோம். ஒரு தலைவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்கின்ற பொழுது நாம் பார்க்கிறோம். நமக்கு ஏதாவது ஒன்று தேவை என்கின்ற பொழுது நாம் போய் பார்க்கிறோம். இப்பொழுது தலைவரை அங்கு வரக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டை உருவாக்கி அவர் மீது ஒரு நெருக்கடியை திணித்து கொண்டிருக்கின்றது ஆளுகின்ற ஆட்சியாளர்கள். அப்படிப்பட்ட சூழலில் தலைவர் மீண்டும் இங்கு வந்தால் அவருக்கு ஒரு சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாம் போய் அவரை பார்ப்போம் என்கின்ற களத்தில் அந்த மக்கள் அவர் அழைத்தவுடன் வருவதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் நிஜம். அதுபோல விஜய் அவர்களை பொறுத்த மட்டில் அவருடைய மனிதாபிமானம் அவரை மகாத்மாவாக அடையாளப்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். இது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல, அல்லது விஜய் அவர்களை எனக்கு பிடிக்கும் என்கின்ற காரணத்தினாலோ அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன் என்கின்ற காரணத்தினாலோ இந்த கருத்தை எடுத்து வைக்கல. இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சம்பவம் நடந்த ஒரு வாரத்திற்குள் அரசியல் கட்சி தலைவர்கள் அடுத்த பணிகளை தேடி சென்று விடுவார்கள். வேறு பல பிரச்சனைகளை குறித்து பேசி விடுவார்கள். ஒன்றுமில்லை, இலங்கையில் 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த தமிழர்களுடைய மரணத்தை மையப்படுத்திய அரசியல் 1 மாதம் நடைபெற்றது. அதன் பின்பு அவர்களுடைய தேவையை தேடி சென்றார்கள். யாரெல்லாம் இந்த இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் அனைவருமே இவர்களை அழிப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டார்கள். இதுதான் ஒரு அரசியல் களத்துடைய நிலைமை. ஆனால் விஜய் அவர்களை பார்த்து கொள்ளுங்கள். 27ஆம் தேதி கரூரில் அந்த துயர சம்பவம் நடைபெறுகிறது. இன்று 27 30 நாட்களாகிறது. இந்த 30 நாட்களில் அவர் எந்த அறிக்கையோ அல்லது எந்த விதமான தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை அவர் எடுக்கவில்லை. இந்த மக்களை சந்திக்க வேண்டும், இவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், அவர்களுடைய மனநிலையில் நாம் இருந்தால் என்ன நினைப்போமோ அதை நாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒரு மகாத்மாவாக அவர் செயல்பட்டு இருக்கிறார் என்பதால் தான் அவரை மகாத்மா என்று குறிப்பிட்டேன். ஓகே சார், இப்போ 41 குடும்பங்கள் தான் பாதிக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா 33 பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு மத்த 8 பேர் ஏன் வரல, என்ன காரணம்? 41 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. இது நீங்க குறிப்பிடக்கூட ஒரு கருத்து, நம்மளும் அதைத்தான் சொல்கிறோம். இந்த 41 குடும்பத்தில் 2 பேர் ஒரு இணக்கமான ஒரு சூழல் இல்லை. 2 பேர் வழக்கு தொடுத்து அது ஒரு இணக்கமான சூழலில் இல்லை. மீதமுள்ள 6 பேர், அந்த 6 பேரில் ஒரு பெண்மணி இப்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார், தங்களுடைய குடும்பம் சார்ந்த சில விடயங்களால் என்னால் வர முடியவில்லை என்று. ஒரு 75% மேற்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். இது ஒரு அடையாளம் மட்டும்தான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 75% மேற்பட்டவர்கள் விஜய் அவர்களுடைய ஆட்சி வர வேண்டும், விஜய் அவர்களோடு நாம் நிற்க வேண்டும், விஜய் அவர்கள் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றக்கூடிய விதமாகத்தான் இந்த குடும்பங்கள் இங்கு வந்திருக்கிறது என்பதாகத்தான் என்னுடைய கணிப்பு. இங்கு பலர் பல கருத்துக்களை குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக அதிமுகவை பொறுத்தமட்டில் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். விஜய் அவர்கள் எங்களோடு கூட்டணி வைத்தால் நாங்கள் 220 230 தொகுதிகள் கிடைக்கும், அப்படி இல்லை என்றால் நாங்கள் ஒரு 70 தொகுதிகள் குறைவாக கிடைப்போம் என்று அவர் கணித்திருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய கணிப்பு விஜய் அவர்கள் ஒரு 70 தொகுதிகளை அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறார் என்றுதான் அவர் கணித்திருக்கிறார்.
ஆனால் என்னை பொறுத்த மட்டில் விஜய் அவர்கள் தனித்து நின்றால் கூட 180 தொகுதிகளில் அவர் வெற்றி பெறுவதற்கான களத்திற்கான ஒரு நிலைப்பாடு இப்பொழுது மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஒன்றுமில்லை, நீங்கள் இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கின்றது சென்னையில். இந்த மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய களங்கள் நாம் அனைவருமே பார்த்திருக்கின்றோம். இங்கு 4300 கோடி ரூபாய் செலவில் இங்கு இருக்கக்கூடிய நீர்கள் எல்லாம், அதாவது பாதுகாப்பாக மழை நீர்கள் எல்லாம் வெளியே கொண்டு வருவதற்கான கால்வாய்கள் அமைக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற நிலைப்பாட்டில் இந்த ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்காவது அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? எந்த சாலையாவது சரியாக செப்பனிடப்பட்டிருக்கிறதா? இதை குறித்தெல்லாம் எந்த ஊடகத்தை சார்ந்தவர்களும் கருத்துக்களை பதிவிடவில்லை. ஒட்டுமொத்தமாக கரூர் சார்ந்த விடயங்கள், விஜய் அவர்களை சார்ந்ததை மட்டுமே மையப்படுத்தி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இந்த ஊடகங்களுக்கு பணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது நிஜம். அதற்காக ஒரு பெரிய ஒரு டீமே வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதும் நிஜம். எனவே தற்பொழுது உள்ள சூழலில் விஜய் அவர்கள் தனித்து நின்றால் கூட 180 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவார். நீங்கள் வேண்டுமென்றால் தேர்தல் களம் முடியும் பொழுது நீங்களே புரிந்து கொள்வீர்கள். ஓகே, விஜய் அவர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மீட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. என்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரா, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உறுதுணையாக நிற்பேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பேசியிருக்காரா? விஜய் அவர்கள் எப்போவுமே அவர் தன்னோடு பயணிக்கக்கூடியவர்களை தன்னை எப்படி பார்ப்போமோ அது போல பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். அதுபோல தன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் என்கின்ற அடையாளம் தான் இப்பொழுது கரூர் மக்கள் மீது கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் அவர்களுக்கு விஜய் அவர்கள் அந்த ஒரு அனுதாபம் அறிவித்த விடயத்தில் கூட, நான் உங்களுடைய உறவாக இருந்து உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார். நீங்கள் பரவலாக பார்க்கின்ற பொழுது இன்று ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு தேர்தலுக்குமே அவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த வாக்குறுதிகள் அனைத்து நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறதா என்றால் இதுவரை எந்த வாக்குறுதிகளையும் அவர்கள் நிறைவேற்றியதாக இல்லை. ஏதோ கண் துடைப்பிற்காக, விளம்பரங்களுக்காக சில வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு நாங்கள் அதை செய்து விட்டோம், இதை செய்து விட்டோம் என்கின்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அடுத்த தேர்தலுக்கும் அவர்கள் அதேபோல் வாக்குறுதியை கொடுப்பார்கள். 65 ஆண்டு காலம் இவர்களை மையப்படுத்தி, அதாவது இவர்கள் ஒரு 15 to 20 ஆண்டு காலம் இவர்கள் ஆண்டு இருப்பார்கள். இந்த 20 ஆண்டு காலத்தில் இவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்றால் இல்லை. அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை அவர்கள் அதே கோணத்தில் தான் பார்ப்பார்கள். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த மட்டில் தான் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கக்கூடிய மனிதர். அவர் எப்பொழுதுமே வாக்குறுதி அவசரப்பட்டு கொடுத்து விட மாட்டார். கொடுக்கக்கூடிய சூழலில் அந்த வாக்குறுதியை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற களம் அவருக்கு தெரியும். கரூரில் இந்த துயர சம்பவம் நடைபெற்ற பின்பு அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தார். உங்களுக்கு 20 லட்சம் எங்களுடைய, அதாவது அது நிதி அல்ல, உங்களுடைய இழப்பீடுக்கு நாங்கள் தரக்கூடிய ஒரு விடயம் என்று கொடுத்திருந்தார். இரண்டாவது ஒரு களத்தை குறிப்பிட்டிருந்தார், உங்களை நாங்கள் தத்தெடுத்து வழிநடத்தும், அதாவது அந்த கட்சியின் தேர்தல் முதன்மையாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதை தெரிவித்திருந்தார். விஜய் அவர்கள் தத்து எடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு களத்தை எடுப்பார் என்று. தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, அங்கு சந்தித்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடம் அவர்களுடைய சூழல் என்ன, அவர்களுடைய வருமானம் எதனை மையப்படுத்தி இருக்கிறது, இன்னும் ஒரு 5 வருடங்கள் கழித்து அவர்களுடைய செயல்பாடு, அது அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், அவர்கள் அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நிரந்தரமாக அவர்களுக்கு நாம் என்ன செய்தால் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும், இவைகள் அனைத்தையுமே புள்ளி விவரமாக எடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தான் தயார் என்றும், அங்கு விஜய் அவர்கள் தன்னை ஒரு சகோதரனாக, ஒரு தாய்மாமனாக, ஒரு அண்ணனாக, ஒரு உறவாக, ஒரு நட்பாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அந்த மக்களோடு அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பதுதான் செய்தி. இதை வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு நிறைவேற்ற வக்கில்லாமல் பல ஊடகங்களை கையில் வைத்துக்கொண்டு பொய்யான தகவலை பரப்பிக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாக்குறுதிகளை பற்றிய எந்த கவலையும் இருக்க போவதில்லை. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு நேர்மையான மனிதர், ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதர், இந்த சமூகம் தேடி எடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய மனிதர். எனவே அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், அது தொடரும். இப்போ இந்த சந்திப்புக்கு அப்புறமா விஜய் அவர்களோட செயல்பாடுகள்லாம் என்னவாக இருக்கும்? தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அதாவது எப்போவுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைதியாக ஒரு களம் இருக்கிறது என்றால் அதற்கு பின்பு வரக்கூடியது பெரும் சுனாமியாகத்தான் இருக்கும். இதுவரை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஒரு பெரும் சுனாமியை பார்க்கக்கூடிய களத்தை தான் இனிமேல் வரக்கூடிய சூழல் இருக்கும். அதுபோல தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் அவர்கள் அனைவருமே
அமைதியாக இருந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு பரப்புரை எடுத்து வைக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அமைதியாகி விட்டார்கள், அதில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அமைதியாகி விட்டார்கள், தலைவர் அமைதியாகிவிட்டார் என்கின்ற ஒரு பரப்புரை திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. இனிமேல் தான் பார்த்து கொள்ளுங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பாய்ச்சல் எப்படி இருக்கிறது என்று. அதுபோல அந்த தலைவருடைய வழிநடத்தலும் அவர் பயணிக்கக்கூடிய பயணங்களும் எப்படி இருக்கிறது என்று தமிழக அரசியல் களத்தில் இதுவரை எந்த கட்சி தலைவரும் எடுக்காத நடவடிக்கையோடு விஜய் அவர்களுடைய பயணம் தொடரும். கண்டிப்பாக நான் அழுத்தமாக இதை பதிவிடுகிறேன், பல காணொளிகளில் பதிவிட்டிருக்கின்றேன். கோட்டையில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக அமரக்கூடிய காலம் 2026 எழுதப்படும் என்பது உண்மை. தொடர்ந்து பேசுவோம். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல் பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.